friends, welcome to Kavita Samayalare. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான capsicum rice. ரொம்ப குயிக்கா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ். கண்டிப்பா ரொம்ப சுவையாவும் இருக்கும். இந்த capsicum வெஜிடபிளுக்கு ஒரு தனிப்பட்ட ஃப்ளேவர் இருக்கு, தனிப்பட்ட சுவை இருக்கு. நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும். சைனீஸ் ஐட்டம்ஸ்லலாம் நம்ம வந்து டிஃபால்ட்டா இந்த capsicum சேர்க்கிறோம். கூடவே நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த capsicumக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் விட்டமின் சியும் நிறையா இருக்குது. ஸோ நல்ல ஸ்கின்னு ஹேர்க்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. கூடவே வெயிட் லாஸ் டயட் இருக்கவங்களுக்கு இந்த கேப்சிகம் வந்து நிறையா எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. மெட்டபாலிசமை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ அருமையான இந்த கேப்சிகம் வச்சு ஒரு நல்ல ஒரு கேப்சிகம் ரைஸு. ஸோ காலையில் நேரம் அவசரமாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குயிக்காக நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ஸோ சுவையான கேப்சிகம் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கிறேன். ரைஸ் இப்படி உதிரி உதிரியாக குக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வெரைட்டி ரைஸ் தாளிக்கும் போது சாதம் நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். அது போக நல்லா பெரிய வெங்காயம் கேப்சிகம்லாம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்ற பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு நம்ம தாளிச்சிட்டே பார்த்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பெப்பர் ரெண்டும் சேர்த்துட்றேன். இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இந்த கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியணும். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு. இப்போ நல்லா சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ணின பெரிய வெங்காயம், நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடணும். பெரிய வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்ச கேப்சிகம்ஸ் ஆட் பண்ணி விட்டுடலாம். கேப்சிகம் வந்து இப்படி நல்லா பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த கட் பண்ணி வச்ச குடமிளகாய்களை போட்டு விட்டுடலாம். குடமிளகாய் வந்து வேகறக்கு தண்ணியெல்லாம் ஒன்றும் தெளிக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் அப்படியே நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டாவே அது வந்து வெந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு வந்து இப்போயே சேர்த்து விட்டுறேன். உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது சீக்கிரமாக அந்த வெங்காயம் குடமிளகாயெல்லாம் வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணால் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும். ஸோ இங்கே 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணுறேன். அவ்வளோதான், கேப்சிகம் வந்து வெந்துருச்சு. ஸோ நல்ல வாசனையாகவும் இருக்குது. கேப்சிகம் நல்லா வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் இருக்க சாம்பார் பொடி சேர்த்து வதக்கிக்கலாம். சாம்பார் பொடி ரெசிபி வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நல்லா இந்த சாம்பார் பொடியும் சேர்த்து வதக்கும் போது அந்த குடமிளகாயோட வாசனை, சாம்பார் பொடியோட வாசனை, நல்லா அந்த வெங்காயம் வதங்கினது எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரைஸோடு நம்ம சேர்த்து கலந்து வெரைட்டி ரைஸாக செய்யும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ரைஸை சேர்த்து விட்டு நம்ம இன்னைக்கு கலந்து எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு பொறுமையாக அப்படி கலந்து எடுத்துடணும். ஈவனாக எல்லா சைடும் மசாலா அந்த கேப்சிகம் எல்லாம் நல்லா அப்படி கலக்கிற மாதிரி உப்பெல்லாம் செக் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டு நல்லா ஃபைனலாக ஒரு கையளவு கொத்தமல்லி இலை தூவி கலந்தெடுத்து பரிமாறினா அவ்வளோதாங்க, சூப்பரான கேப்சிகம் ரைஸ் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு குயிக்கான மீல் ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை லஞ்ச் பாக்ஸு குயிக்காக எதை செய்யணும் அப்படிங்கும்போது இது நல்ல ஒரு ஆப்ஷன், ஹெல்த்தியான ஆப்ஷன். ஸோ குயிக்காக செஞ்சால் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. ஸோ புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.